ஒரு காலத்தில் பெரிய அரண்மனையின் நடுவில் ஒரு அழகான தோட்டத்துடன் ஒளி பரவிய வாயில்களுடன் ஒரு மன்னர் வாழ்ந்தார். ஆனால் இந்த கதையின் நாயகர்கள் வேறு. அந்த அரண்மனையை பாதுகாத்திருந்த சில சின்ன பொம்மை நாய்கள். அந்த நாய்கள் இரவில் மட்டும் உயிர் பெற்று மக்களுக்கு தெரியாமல் முக்கிய பணி ஒன்றை செய்தன. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவை மெல்ல மெல்ல உயிருடன் ஆலயத் தொடங்கும். அவை சத்தமின்றி ஓடி அரண்மனையின் ஒவ்வொரு மூலையும் ஆராயும். அவைகளது கண்கள் இருட்டிலும் தெரியும். அவைகள் சொர்க்கக் கதவுகள், மூடப்பட்ட வாசல்கள், மறைந்த படிகள் எல்லாவற்றையும் தெரிந்தவையாக இருந்தன. ஆனால் அவைகள் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. அவைகள் ஒரு ரகசியத்தை பாதுகாத்தன. அரண்மனையின் உள்ளே இருந்த பழமையான புத்தகத்தை. அந்த புத்தகம் சாதாரணமல்ல. அதில் அக்காலத்து வீரர்களின் கதைகள், நற்பண்புகளும் மந்திரமும் அடங்கியிருந்தது. அந்த புத்தகத்தை கெட்ட மனிதர்களிடமிருந்து காக்க நாய்கள் அவசியமான காவலாளிகளாயிருந்தன. ஒருநாள் ஒரு வெளிநாட்டுக் கொள்ளையன் அந்த அரண்மனைக்குள் நுழைய முயன்றான். ஆனால் நாய்கள் அவரை தடுத்து நிறுத்தின. அவன் ஒரு கனவாக மாறிப்போனான். அந்த நாய்கள் உண்மையில் மந்திரவாத மிருகங்கள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அரண்மனைக்குள் எல்லாம் அமைதியாயிருந்தது. மறுநாளில் நாய்கள் சிரிப்பு முகத்துடன் மீண்டும் சிறிய பொம்மைகளாக இருந்து கொண்டன. பிள்ளைகளே, சில சமயம் சிறியவையாகத் தோன்றும் விஷயங்களும் பெரிய பணி செய்வதுண்டு. நம்மை சுற்றியுள்ள எதையும் வியப்புடன் பார்ப்போம்.